நண்பர்களே, பாவேந்தர் பாரதிதாசன் இலக்கிய பேரவை தமிழ்மொழியினுடைய கூட்டத்தை நடத்துவது பெரம்பலூருக்கு ஆகச் சிறந்த பொருத்தம், ஆக சிறந்த பெருமை, சிறப்பும் கூட. ஏனென்றால் 1944 திராவிடர் கழக மாநாடு, திராவிடர் கழக மாநாட்டிலே கவிதை வாசிக்கக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றிருக்கிறார் என்றால் பாரதிதாசன் ஏற்றிருக்கிறார். திராவிடர் கழக மாநாடு தலைவர் தந்தை பெரியார். பாவேந்தர் பாரதிதாசனுக்கு உடல்நலக் குறைவு, அவரால் போக முடியல. தன்னுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய தமிழ் ஒளியை அழைத்து தான் எழுதிய கவிதையை தமிழ் ஒளியிடம் கொடுத்து திராவிடர் கழக மாநாட்டிலே என் சார்பாக கலந்து கொண்டு கவிதையை வாசித்து விடு என்று சொன்ன திராவிடர் கழக மாநாட்டில் பாரதிதாசனுடைய கவிதையை வாசித்தார் தமிழ் ஒளி. பாராட்டியவர் தந்தை பெரியார். கவிதை பாரதிதாசனுடையது, தலைவர் தந்தை பெரியார் மனதார பாராட்டினார். அப்படியான ஒரு அறிஞனுக்கு, ஒரு கவிஞனுக்கு பாரதிதாசன் இலக்கிய பேரவை கூட்டம் நடத்துவது இதைவிட பொருத்தம், சிறப்பு இருக்காது என்று நான் கருதுகிறேன். ஆக பேரவையை மகிழ்ந்து நானும் பாராட்டிக் கொள்கிறேன். அவருடைய இயற்பெயர், அம்மா அப்பா வைத்த பெயர் விஜயரங்கம். அந்த பெயரை தமிழ்மொழி என்று பெயர் மாற்றியவர் யார் என்றால் அவரே மாத்திக்கல, தமிழ்மொழி மாத்திக்கல, மாற்றி வைத்தார் என்றால் பாவேந்தர் பாரதிதாசனுடைய மகன் மன்னர் மன்னன். உங்களுக்கு விஜயரங்கம் என்ற பெயரை விட நீங்கள் மரபு கவிதையில் இப்படி சிறந்து விளங்குகிறீர்கள். என்னிடத்திலே அப்பா சொன்னார். யாரு? மன்னர் மன்னன் சொல்றாரு. பாரதிதாசனுடைய மகன் சொல்றாரு, என்கிட்ட அப்பா பாரதிதாசன் சொன்னாரு. என்ன சொன்னார்னா, உன் கவிதையை வியந்து என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் பாராட்டினார். நீ தமிழுக்கு ஒளியை போன்றவன் என்று சொன்னார். ஆகவே உன்னுடைய பெயரை விஜயரங்கம் என்ற பெயரை மாற்றி அப்பா பாராட்டியது போல நீ தமிழுக்கு ஒளியாக விளங்க வேண்டும். ஆதலால் உன்னுடைய பெயர் தமிழ் ஒளியாக இருக்க வேண்டும் என்று பெயர் வைத்தவர் யார் என்றால் பாரதிதாசனுடைய மகன் ஐயா மன்னர் மன்னன் பெயர் வைத்தார்.